மார்னிங். நம்ம இந்த டைம் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் ரூமில் தான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்குற மாரி இருக்கும் இந்த எக்ஸாம் ஷீட்ஸ்லாம், ஆன்சர் ஷீட்ஸ்லாம். ஸோ எப்படி குயிக்காக வந்து அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கூகுள் கிளாஸ் ரூம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு திங், உங்களுக்கு வந்து ஒரு ஷீட்டில் ஸ்டூடெண்ட்டோட ரிஜிஸ்டர் நம்பர், நேம், இமெயில் ஐடி வந்து ரெடியாக எடுத்து வச்சுங்க. இது தேவை. அடுத்து வந்து ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து உங்ககிட்ட இருக்கும். நிறைய பேர் இது வந்து ஏற்கனவே எக்ஸல் கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்து அதை டேரெக்டாக எடுத்துங்க. பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே இருக்குன்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் திங், ஓகேவா, ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய்ங்க. அதில் வந்து கன்வெர்ட் பிடிஎஃப் டு எக்ஸல் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக எக்ஸல் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து ஒரு கரெக்டான ஃபார்மேட்டாக நமக்கு கிடைக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செஞ்சு வேணால் பார்த்துக்கலாம். கிளாஸ் ரூம் ஆக்சுவலாக க்ரியேட் பண்ணுறது ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தான். இங்கே பாருங்கள், அதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 or 3 மினிட்ஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ அதுக்கு வந்து வேறு ஆப்ஷன் என்னென்னா கன்வெர்ட் பிடிஎஃப் டு வேர்ட், இதில் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து வேர்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது அதை எடுத்து நீங்கள் வந்து எக்ஸலில் நீங்கள் காப்பி பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக போய்ட்டு உங்களுக்கு வந்து உட்காரும். டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இதை பாருங்கள், ஏற்கனவே ஆக்சுவலாக கிளாஸ் ரூம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டேன். ஒரு வேளை வந்து சில பேருக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன கஷ்டமாக இருக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸை ஒன்று ஒன்றா இன்வைட் பண்ணுறது. அவங்ககிட்ட வந்து நம்ம கோடை கொடுப்போம், கோட் கொடுத்துட்டு வந்து ஆட் ஆகும்னு சொல்லுவோம். அதில் வந்து கன்ஃபியூஷன் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் இக்னோர் பண்ணாலோ இல்லை அவங்க கொஞ்சம் சரியாக தெரிலனாலோ ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அவங்ககிட்ட நம்ம கோட் கொடுத்து இன்வைட் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக எப்படி ஆட் பண்ணலான்றதான் காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு டேபிளாக ஒவ்வொரு பேஜில் ஒவ்வொரு டேபிள் இருக்கும். நான் காப்பி பண்ணி போட்டுக்கிட்டேன். ஃபார்மேட்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஃபார்மல் மாற்றம்லேயும் பண்ணலாம். நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறேன். ஓகே, தூக்கிட்டேன். ஓகே, இப்போ இதில் வந்து ஃபுல் ரிசல்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இந்த ரிசல்ட்டில் வந்து நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, இதிலேருந்து காப்பி பண்ணிங்க, மேலே இருக்கிற அந்த கோடை விட்டுருங்க, வெறும் ரிசல்ட்டை மட்டும் காப்பி பண்ணிங்க. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓ கிரேட் ரீப்ளேஸ் கொடுங்க. அது ரீப்ளேஸ் வந்து இதில் வந்து ஸ்பேஸ் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. ஸ்பேஸ் எதுவுமே வைக்காமல் நில்லாக வச்சுட்டு மேலே ஓ கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுங்க. அடுத்து வந்து ஏ ரீப்ளேஸ் ஆல், அடுத்தது பி ரீப்ளேஸ் ஆல், அடுத்தது வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து சில இடத்துல வந்து ஆஷ் சிம்பிள்லாம் இருக்கும், நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அதே ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. தட்ஸ் ஆல். ஓகே, இதான் வந்து நம்மளுடைய ரிசல்ட். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது ஒரு 2 காலம் வந்து இன்சர்ட் பண்ணிங்க. இப்படி கொடுத்து இன்சர்ட் பண்ணலாம், இல்லை ஷார்ட்கட் கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மெயில் ஐடியும் அது தூக்கி இதில் வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரெஜிஸ்டர் நம்பர், அங்கே இருக்கிற ரெஜிஸ்டர் நம்பரும் இங்கே இருக்கிற ரெஜிஸ்டர் நம்பரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஈக்குவல் டு கொடுத்து இந்த செல் ரெஃபரன்ஸ் A2ல் இருக்குது, மறுபடியும் ஈக்குவல் டு கொடுத்து C2. ஓகேவா? ஸோ
பாருங்கள், உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஒருவேளை வந்து அந்த சீக்வன்ஸும் இந்த சீக்வன்ஸும் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தப்பாயிடும், மெயில் வந்து மாறி போயிடும். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து பாருங்கள், வெறும் ட்ரூ மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்லாமே இது கரெக்டாக இருக்குது. ஸோ அதை டெலீட் பண்ணிங்க. இந்த ரிஜிஸ்டர் நம்பரை வந்து தூக்கிடுங்க. மெயில் ஐடி அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுருங்க. தட்ஸ் ஆல். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா பண்ணுறோம். நம்மக்கிட்ட இருக்குது டீட்டெயில்ஸ் எந்தெந்த சப்ஜெக்டில். இதை வச்சு தான் நம்ம அரியர் ஸ்டேட்டஸ் ஆக்சுவலாக எடுப்போம். பட்டு ஓகே, ஒன் செகண்ட். இதுக்கப்புறம் வந்து நம்ம கிளாஸ் ரூம் எப்படி க்ரியேட் பண்ணலாம் பாருங்கள். ஜஸ்ட் 2 minutes தான் ஆகும் கிளாஸ் ரூம் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து மறுபடியும் காட்டுறேன். ஸோ இங்கே ப்ளஸில் வந்து க்ரியேட் ஆர் ஜாயின் கிளாஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் க்ரியேட் கிளாஸ் கொடுங்க. க்ரியேட் கிளாஸில் இது வந்து ஆர்எம் சப்ஜெக்ட், ரீட்டைல் மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட்டு. ஓகேவா? ஏஎன்பி சம்திங் அதெல்லாம் வந்து கொடுத்துங்க. சப்ஜெக்ட் கோடு கூட கொடுத்துக்கலாம். அதில் உங்களோட இஷ்டம், க்ரியேட் பண்ணிங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இதெல்லாம் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் ஆக்சுவலாக. ஒன் செகண்ட், இது கிரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம இந்த கோடு எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து யார் யாரெல்லாம் எந்தெந்த அரியர் வச்சுருக்கீங்களோ அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸில் வந்து அந்தந்த கிளாஸ் ரூமில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோன்னா அது கரெக்டாக போய் ரீச் ஆகாது. ரெண்டாவது அதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் பையனுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணணும், இவெல்லாம் கரெக்டாக வந்து ஆட் ஆகிட்டானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து சப்ஜெக்ட் வந்து வச்சுருப்போம், அதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அதில் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி யார் யார் திரும்ப ரீஎக்ஸாம் எழுத போகிறாங்களோ கூகுள் ஃபார்ம் மாரி ஒன்று க்ரியேட் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியாக வந்து அந்த சப்ஜெக்ட் வைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்றது சொல்கிறேன். இதில் வந்து கூட உங்கள் கூட இன்னும் சில பேர் சேர்ந்து எடுப்பாங்கல்ல, அந்த ஸ்டாஃப்ஸையும் வந்து இங்கே இன்வைட் கொடுத்துங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்றது பார்க்குறேன். ஸோ இன்வைட் ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போது இந்த சப்ஜெக்ட் ரீட்டைல் மார்க்கெட்டிங் ஃபில்ட்ரு பண்ணிங்க. ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு இவங்க மட்டும்தான் என்னன்னா உங்களுக்கு வந்து அரியர் வச்ச ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிங்க. ஃபுல்லாக போய் பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்போ இன்வைட் கொடுக்கும். இன்வைட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஜாயின் கிளாஸ்ன்னு காட்டும். ஸோ நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் யார் யார் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்ட்டு. எல்லோரும் ஜாயின் பண்ணி அதெல்லாம் வந்து கன்ஃபியூஷன் ஆகும். சரி, ஓகே, ஏற்கனவே நான் வந்து இந்த இப்போது கிளாஸ் வச்சுருக்கேன், அதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, எப்படி நான் வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் இன்னும் வந்து அவங்க வைக்கலை. அது மல்டிபிள் ரிமூவ் ஒரே டைமில் வச்சு கொடுக்குற மாதிரி வைக்கலை. ஸோ நீங்கள் என்னென்னா மேனுவலாக பண்ண வேண்டியது இருக்கும். அதை விட பெஸ்ட் மெத்தட் எல்லாரையுமே டெலீட் பண்ணிவிட்டு இப்போ சொல்கிறேன் நான் மறுபடியும் ரீஇன்வைட் கொடுத்துருவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்வைட் கொடுத்துட்டேன். அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக ஆட் ஆகிடுவாங்க. பாருங்கள், அவங்க ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன கொடுக்கும்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுக்கும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார், எப்படி நம்ம வந்து இதை வந்து டெலீட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரிமூவ் பண்ணுறேங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அரியர் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், திரும்ப வந்து இன்வைட் கொடுத்து வெறும் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எக்ஸலில் வச்சுருப்பீங்கள்ல, இந்த மாதிரி காப்பி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ மறுபடியும் இன்வைட் பண்ணி காட்டுறேன்.
ஃபுல்லாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம தூக்கியாச்சு. தூக்கினதுக்கப்புறம் இது வந்து வெறும் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு இன்வைட் கொடுக்குறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த கூகுள் கிளாஸ் ரூம் இந்தமாரி அவங்க வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. மொபைலில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி கிளாஸ் ரூம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எது எதெல்லாம் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோமோ அந்த கிளாஸ் ரூமும் இங்கேயே கூடவே காட்டும். ஸோ அவங்க டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்றா நம்ம கோட் வந்து போட்டு, ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அரியர்ஸ் நிறையா வச்சுருக்காங்கன்னா ஒன்றா அந்த கோட் போட்டு அவங்க ஆட் பண்ணுறது, அவங்க ஆட் பண்ண வைக்கிறது, அதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்ம கால் பண்ணி அவனுக்கு அப்பப்போ சொல்லி, அவங்க அதில் வேறு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம ஃபோன்லேயே பேசுகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். நான் உடனே கொஞ்சம் நேரம் விட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடுவாங்க. அது வந்து அவங்க ஓப்பன் பண்ணும்போது தான் இங்கே ஆட் ஆக முடியும். ஜாயின் கிளாஸ்ன்னு கேட்கும். ஜாயின் கிளாஸ் வந்து ஜாயின் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து அப்படியே இதை வந்து வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். டெம்ப் ஃபைல் ஓகேவா. அதே மாதிரி இப்போ இதை நான் டெலிட் பண்ணணும், ஒரு இதை வந்து டெலிட் பண்ணால் டேரெக்டாக டெலிட் ஆப்ஷன்ஸ் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன். இதான் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஆர்ச்சிவ் பண்ணிடணும். ஆர்ச்சிவ் ஓகே, டெம்பரரி அதை வந்து ஆர்ச்சிவ் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு ஆர்ச்சிவ்டு கிளாஸஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். அதில் என்ன தேவையோ இங்கே வந்து டெலிட் கொடுத்துட்டிங்கன்னா டெலிட் ஆகிடும். டேரெக்டாக அங்கே வந்து டெலிட் பண்ண முடியாது. ஓகேவா. ஓகே, தட்ஸ் ஆல். See you.